ஒருத்தர் சர்மஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவா. ஒருத்தர் காலமானா அவளோட அந்த பெருமையெல்லாம் குணாதிசயங்கள்லாம் ஏன் சொல்றது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அவ போயிட்டாலும் அந்த சரீரம் போயிட்டாலும் அவளோட இந்த குணங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நாம அடாப்ட் பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுன்னு அதோட பெருமையை நாமெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்றது, அந்த குணாதிசயங்களை சொல்றது. குறிப்பா காந்தியை பத்தி நாம அவரோட தியாகம், சீலம் முதலான எல்லாத்தையும் நாம கொண்டாடுறோம். அவரோட பக்தியை முக்கியமா கொண்டாடணும். பெரியவா தான் சொல்றா. அதாவது ஒரு பொது வாழ்வில் இருக்கிறவா, குறிப்பா அரசியல் இருக்கிறவாளுக்கெல்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்தி இருந்ததுனாலே அவளோட சுய வாழ்க்கையில ஒரு நேர்மையா நன்னடத்தையோட இருக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான உதவி பண்ணும். ஏன்னா ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், அதுக்கு பயந்து நாம நடக்கணும். தர்மம் அதர்மம் பாபம் புண்ணியம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில நேர்வழியில போக முடியும் இல்லையா? நமக்கு தோணினதை பண்ணுவோம், நம்ம இஷ்டப்படி இருப்போம். அப்போ நமக்கு அந்த சுயநலத்தினால என்ன ஆயிடும் அப்படின்னு நம்மளோட சௌக்கியம், நம்மளோட நலன் தான் முக்கியமா இருக்கும். வேற எதை பத்தியும் நமக்கு ஒரு லட்சியம் இருக்காது. அதுக்காக தான் பக்தியை ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கு. அந்த மனுஷன் நேர் வழிபடணும், மனுஷன் மனுஷனா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு நல்ல குணங்கள்லாம் வரணும்னா அதுக்கு பக்தியை முக்கியமா சொல்றதுக்கு காரணம் அந்த பக்தி இருந்ததுனாலே, அந்த ஒரு பாப புண்ணியம் ஈஸ்வரன் பயம் இருந்ததுனாலே நமக்கு நம்ம வாழ்க்கையில இஷ்டத்துக்கு போகாத ஒரு நேர்வழியில போறாப்புல இருக்கும். இந்த காந்திகிட்ட நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது அவரோட எளிமை, அவரோட பக்தி. அந்த எளிமையும் பக்தியும் நாம கடைபிடிக்கணும். அதற்காக தான் அந்த திருப்பி அந்த மறைவு செய்தியிலையும் இதெல்லாம் திருப்பி வலியுறுத்தி பெரியவா சொல்லியிருந்தா. அப்புறம் அந்த சாதுர்மாசியத்தை முடிச்சுன்னு பெரியவா தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு திருப்பி யாத்திரையில போறதே 1948 வருஷம் மாயவரத்துல இருந்தா. மாயவரத்துல இருக்கிறதே தேதியூர் சுப்பிரமணிய சர்ஷில் அப்படின்னு ஒரு பெரிய மகா பண்டிதர். அவர் பக்கத்துல உபன்யாசத்துக்காக அங்க போயிருந்தார், மாயவரத்துல இருந்தார். அப்படி இருக்கிறதே பெரியவா அங்க இருக்கிறதுனால பெரியவாளை தரிசனம் பண்ணி 1008 ரூபா காணிக்க சமர்ப்பிச்சார். அதாவது அவர் அந்த உபன்யாசத்துல என்ன வந்ததோ அதை அப்படியே பெரியவாளுக்கு காணிக்கையா கொடுத்தார். அப்படின்னா 1948 வருஷம் 1008 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய காணிக்க சம்பாவனை. அது தேதியூர் சர்ஷிலுக்கு அப்படி தோணி இருக்கு. பெரியவாளை பார்த்தோன்னு இப்படி காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு. அவரை எப்படி எல்லாம் கௌரவிக்கணுமோ பெரியவா கௌரவிச்சு அனுப்பிச்சா. அந்த வருஷம் கொச்சி மகாராஜாக்கு தரிசன கலாநிதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தா. எர்ணாகுளத்துல விசேஷமா தர்பார் நடந்தது, சதஸ் நடந்தது. அதுல மடத்திலேருந்து அதுக்குண்டான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு பிரசாதங்களோடலாம் அதுக்குண்டான தக்க சன்மானங்களோடெல்லாம் அனுப்பிச்சு கொச்சி மகாராஜாவுக்கு தரிசன கலாநிதிங்கிற பட்டத்தை கொடுத்தா. எல்லாருமே ஆஸ்திகர்களா தான் இருந்திருக்கார். நாடாண்ட ராஜாக்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே ஆஸ்திகர்களா இருந்திருக்கிறதுனாலதான் பெரியவா அதெல்லாம் பாராட்டுற. அப்புறம் 1949 வருஷம் சாதுர் மாசியத்துக்காக திருடமருதூருக்கு வந்தா. மத்தியார்ஜுனம் அப்படிங்கிற உயர்ந்த க்ஷேத்திரம். அந்த திருடமருதூர்ல இந்த 1949 1950 வருஷம் 2 வருஷத்து சாதுர்மாசியம் இந்த திருவிடமருதூர்லயே தான் நடந்தது. முன்னமே பார்த்திருக்கோம், பெரியவாளோட மூதாதையர்கள்லாம் தாத்தா காலம் வரைக்கும் இந்த திருவிடமருதூர்ல தான் வாசம் பண்ணி இருந்திருக்கா. இந்த இளையாத்தங்குடி பெரியவா அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சி காமகோடி பீடத்துல 65வது பீடாதிபதிகளா இருந்தவர். அவர் அவதாரம் பண்ணினதும் இந்த திருவிடமருதூர்ல தான், மத்தியார்ஜுனத்தில் தான். அவரோட பூர்வாசிரம பேரே மகாலிங்கம் அப்படிங்கிறது தான் பேரு. பெரியவாளோட பரமேஷ்டி குரு. அப்படி இந்த திருடமருதூர் ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம். மகாலிங்க சுவாமி, பிருகத் சுந்தர குஷாம்பிகா, பட்டினத்தார் அங்கேயே இருந்தார், பர்தகிரியார் அங்கேயே இருந்தார். ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவள் அப்படியே மகாலிங்கத்தோட ஜோதிஸ்வரூபமா ஐக்கியம் ஆயிட்டார். ஜோதிர் மகாலிங்கம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம். அந்த திருடமருதூர்ல தான் 1949 50 வருஷம் பெரியவா சாதுர்மாசியத்தை பண்ணினா. இந்த திருடமருதூர்ல தான் பெரியவாளுக்கு பின்னால சிஷ்யரா வரப்போற ஸ்ரீமத் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வேதாத்தியனம் பண்ணிடுது இந்த திருடமருதூர்ல. அப்படி பல சிறப்பு உண்டு இந்த திருடமருதூருக்கு. அந்த சாதுர்மாசியம் 49 வருஷம் அங்க இருக்கிறதே ஒரு அதிருத்ரம் பண்ணினா. முன்னமே பார்த்தோம் 1942 வருஷம்
உலக மகா யுத்தம் நடந்ததுனால அதுல உபாதைகள்லாம் போகணும், தோஷங்கள்லாம் போகணும், எல்லாருக்கும் சுபீட்சம் ஏற்படணும் அப்படிங்கிற 2 அதிருத்ரம் 1942 வருஷமே, ஒன்னு பூவனூர்ல இன்னொன்னு நத்தம்ங்கிற இடத்துல 2 அதிருத்ரம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்ப 49ஆம் வருஷம் திருடமருதூர்லயும் ஒரு அதிருத்ரம் பெரிவா பண்ணினா, ரொம்ப விமர்சையா நடந்தது. அதுல பல வேத வித்வான்கள்லாம் கூடி கிட்டத்தட்ட 200க்கு மேல வேத வித்வான்கள்லாம் இருந்து பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அபூர்வமா இருக்கும். அப்படி அதிருத்ரம் நடந்தது. அதுல இந்த திருடமருதூர்ல போய் இருக்கிறதே, அந்த திருடமருதூர்ல பல பக்தர்கள், அதுல சுந்தராம்பா அப்படின்னு ஒரு பக்த, பரம பக்த பெரியவா பிற்காலத்துல தன்னோட பக்தா எப்பொழுதும் தன்னையே நினைச்சுட்டு இருக்கிறவா அப்படின்னு சொன்ன லிஸ்ட்ல இந்த சுந்தராம்பாளும் ஒருத்தர். பிற்காலத்துல பெரியவா ஒருத்தர்படி காசியில போய் இருந்து, காசியில அந்த அம்மா காலமானா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா காசியில போனாலே அங்க பிராணனை விட்டாக முக்தி அப்படின்னு சொல்றதுனால, மரணம் காசியில ஏற்பட்டா முக்தி அப்படின்னு சொல்றதுனால இந்த சுந்தராம்பா அங்கதான் இருந்தா. அப்படி ஒரு பெரியவா தன்னோட பக்தா லிஸ்ட்ல பேரு சொன்ன ஒரு பக்த இந்த சுந்தராம்பா. பிஜி பால் நீலகண்டையர் அப்படின்னு இருந்தா, அவளோட வீடு, அவளுக்கு வாழலாம் உறவுகாரா, அவளோட உபச்சாரத்துக்காரெல்லாம் அங்க போய் இருந்தா. இந்த சுந்தராம்பாளை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பெரியவா காலவேளையில பிராதஸ்மரணையில தன்னை நினைக்கணும் அப்படின்னு சொல்றதுல ஒரு 10 பேர் சொன்னேன், பெரியவா சொன்ன லிஸ்ட். அதுல இவாள்லாம் ஒத்தர் அப்படின்னாக்க எவ்வளவு பக்தி இருந்திருக்கணும், எவ்வளவு ஸ்ரத்த இருந்திருக்கணும், எப்படி உபாசிச்சிருக்கணும் பெரியவாளை. வயசான அம்மா பெரியவாளை ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டா, அப்பப்போ வீட்டுக்கு கூப்பிட்றா, வீட்டுக்கு வரா. வந்திருக்கிறது பெரியவா பாதத்துல ஸ்வர்ணத்தால பாத பூஜை பண்ணினாலாம் அந்த அம்மா. ஸ்வர்ணத்தை எப்படி வச்சுட்டுன்னா வெங்கலப்பானையில வச்சுண்டு, வெங்கலப்பானை முழுக்களும் ஸ்வர்ணம். அந்த காலத்துல பவுன் காசெல்லாம் எப்படி வச்சுப்பான்னா, இந்த காலம் மாதிரி பேங்கா சேஃப்டியா லாக்கரா அது மாதிரிலாம் கிடையாதே. அவ வீட்டுக்குள்ளேயே தானே அங்கங்க வச்சுருப்பா. அதுல இந்த அம்மா வெங்கலப்பானையில பவுனை வச்சுட்டு பெரியவாளுக்கு பாத பூஜை பண்ணிடலாம். அப்படிலாம் இந்த அம்மாவை பத்தி சொல்ற வழக்கம். இந்த சாதுர்மாசியத்துல பாஷ்ய பாடம் நடக்கும், பிரம்மசூத்திர பாஷ்ய பாடம்லாம் நடக்கும். அதை விசாரம், வேதாந்த விசாரம் பண்ணும். இந்த 2 மாசமும் சன்னியாசியில் உட்காந்து சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது. என்ன பண்றது, அவளுக்கு ஏதான உபயோகமா தெரியணுமே, காரியம் நடக்கணுமே. அதனால பாஷ்ய பாடங்கள் நடக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். இந்த பாஷ்ய பாடம் நடந்ததுக்கு பொதுவா நமது சம்பிரதாயத்துல இந்த அதிகாரி பேதங்கள்லாம் உண்டு. இவாவா தான் இன்னென்ன காரியங்களை பண்ணலாம், இவாவா இந்த காரியங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கலாம் அதிகாரி பேதம் உண்டு. இது எதுக்கு அப்படின்னா, ஒத்தருக்குத்தர் பரஸ்பரம் ஒரு விரோதம் போட்டா போட்டி பொறாம பொச்சரிப்பு பெரிய அதனால கஷ்டங்கள் வராத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னென்னார் இந்த காரியம் தான் பண்ணலாம், இன்னென்னார் இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நியமிச்சுட்டாக்க ஒத்தருக்கொத்தர் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாத, ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத, போட்டி பொறாமை இல்லாத அமைதியா காரியம் நடக்கும், எல்லாரும் சௌரியமா இருக்கலாம். அதுக்காக தான் இந்த அதிகாரி பேதம் வச்சுது. அதை நாம சரியா புரிஞ்சுக்காதனாலதான் என்ன ஆயிடுத்து, இந்த அதிகாரி பேதங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுனால எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னா, எல்லாரும் யாரு வேணா எதை வேணா அடையலாம் அப்படின்னாக்க ஒத்தராலையும் ஒன்னையும் அடைய முடியாத போய்டுறது. அதுல ஏதோ ஊரு 2 பட்டுதா, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிறப்பல யாரோ ஒத்த 2 பேர் அதுல பெரிய பலன் அடைகிறாளே வழிய பொதுவா பார்த்தா ஜனங்களுக்கு கஷ்டம்தான் மிஞ்சி இருக்கு. அதுக்காக தான் அதிகாரி பேதம் வச்சிருக்கு. அதை நாம சரியா புரிஞ்சுக்கணும். என்னென்ன பண்ணக்கூடாது. வீட்டிலேயே இருக்கோம் அப்படின்னா, அம்மா அண்ணா சமையல் பண்றா, அப்பா அண்ணா வெளியில போய் சம்பாதிச்சுன்னு வர, வேலைக்காரன்னா காரியங்களை மற்ற காரியங்களை பண்றா அப்படின்லாம் இருந்தா ஒரு அழகா இருக்கு. அது இல்லாத யார் வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தரும் ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டா. இப்ப இல்லையா எல்லாரும் சேர்ந்து ஒரே காரியத்துக்கு போனா, அவர் பண்ணட்டுவேன், இவர் இருப்பார், இவர் பண்ணிட்டுவேன், அவர் இருப்பார், நான் பண்ணா எப்படி இருக்கு, நீ இதே காரியத்தை நீ பண்ணா எப்படி இருக்கு, இந்த வேண்டாத கம்பேரிசன்லாம் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டா போட்டி வரும், சண்டை சச்சரவு வரும், அமைதி கொலையும். அதனால இவாவா என்ன பண்றது அப்படின்னு வச்சுட்டா தானே ஒழுங்கா அழகா நடக்கிறது. அப்படிதான் இந்த அதிகாரி பேதம். அதுல எதுக்கு இவ்வளவுதானே சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த நிகழ்ச்சியில இந்த பாஷ்ய பாடம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த சுந்தராம்பாங்கிற அம்மா மொள்ள ஒருத்தர் 2 பேர் பிடிச்சுன்னு வர, வயசான அம்மா வரா, பெரியவா கிட்டக்கு வரணும், தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ப கால வேளையில இந்த பாஷ்ய பாடம் நடந்துட்டு இருக்கிறது என்ன பண்ணுவான்னா, இதுல ஸ்திரீகள் கேட்கப்படாது, அவளுக்கு இதுல அதிகாரம் கிடையாது அப்படின்லாம் ஒரு சம்பிரதாயம்.
அதனால இந்த கூட சன்னியாசிகள்லாம் இருப்பா. இந்த சாதுர் மாசத்துல பெரியவா மட்டும் இல்லை, பெரியவாளோட பல சன்னியாசிகள்லாம் அங்கேயே இருப்பா. சங்கல்பம் பண்ணிட்டு விரதத்தோடய இருப்பா. இந்த பாஷ்ய பாடங்கள்லாம் நடக்கும். அந்த யாரோ ஒரு சன்னியாசியர் இந்த அம்மா வராதிங்க வராதிங்க வராது, கிட்டக்கு வரப்படாது கிட்டக்கு வரப்படாது, ஏன்னா பாஷ்ய பாடம் நடந்துருக்கு, அந்த அம்மா காதுல விழுந்துட போறதோ அப்படின்னு அவருக்கு யோஜனை போல இருக்கு. ஒரு சம்பிரதாயத்தை ஒட்டி வரக்கூடாது வரக்கூடாதுன்னு கத்தினார். பெரியவா அவரை தடுத்து நிறுத்தினா. பிசாதரு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவளை கிட்டக்க வர சொன்னா. வரத்தே பெரியவா சொல்றா, அவ தேவஹூதிடா அப்படின்னு. தேவஹூதி அப்படின்னு சொல்றா. அப்படின்னா பெரியவா வாக்கால தேவஹூதி அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்துல எடுத்து பார்த்தா தெரியும். தேவஹூதி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட மகாத்மா அப்படிங்கிறது. கபிலருங்கிற கபில வாசுதேவனை பகவான வயிற்றுல சுமந்து பெத்த தாயாரா, பகவானுக்கு தாயாரா இருக்கக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சோ. நீங்க பார்த்தீங்கன்னா கபிலோபாக்கியானம் முழுக்கலும் இந்த தேவஹூதிக்குத்தான் சுவாமி உபதேசம் பண்ணியிருக்கார். எப்படி இந்த பாஷ்யத்திலேயோ எதுலேயோ கீதையிலையோ எதெல்லாம் வேதாந்தம் சொல்லியிருக்கோ, ஆத்ம சாட்சா்காரத்துக்கு வழி சொல்லியிருக்கோ, அத கபிலர் தன்னோட தாயாருக்கு தான் உபதேசம் பண்ணினார், பிரம்மோபதேசம் பண்ணியிருக்கார். அப்படின்னா அப்ப அவருக்கு தெரியாதா, கபிலருக்கு தெரியாதா ஒரு ஸ்திரீகளுக்கு இதை சொல்லக்கூடாது, வேதாந்தம் சொல்லாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிறதுலாம் அவருக்கு தெரியாதா? சொன்னார். அப்படின்னா அவளுக்கு அதுக்கு உண்டான யோகியதை இருந்துருத்துனால் அதை கிரகிச்சுக்கிற தன்மை அவளுக்கு இருந்துன்னா சொல்லலாம். ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நமக்கு எல்லா யோகியதையும் இருக்கிறாப்லேயே தான் ஒரு பிரமை இருக்கும். யாரான ஏதாவது நம்மளை பண்ணக்கூடாதுன்னா, ஏன் எனக்கு என்ன குறைச்சல், நான் ஏன் பண்ணக்கூடாது, நான் ஏன் கேட்கக்கூடாது, நான் ஏன் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் உடனே ஆர்கியூ பண்றோம், சண்டைக்கு போறோம். காரணம் நாமளை பெருசா நினைச்சுன்னுட்டோம். நமக்கு என்னமோ அந்த தகுதியெல்லாம் இருக்கிறாப்புலையும் எல்லா தகுதியும் எல்லா யோகியதையும் இருக்கு அப்படின்னு நினைச்சுன்றதுனால யாரான எதானு பண்ணக்கூடாதுன்னா உடனே நமக்கு கோபம் வருது. நாம அப்படி ஒரு பாவம் இருக்கிறதுனால நமக்கு நிஜமாவே தகுதி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம மனசாட்சி பூர்வமா ஆராய்ஞ்சு பார்த்துட்டோம்னா, அமைதியா நாம பார்த்தோம்னா, நாமளே இதை எதை பண்ணலாம், இதை எதை பண்ணக்கூடாது, இது எதுக்கு நமக்கு யோகிதை இருக்கு, இது எதுக்கு சக்தி இருக்கு, சக்தி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆனா அது தெரிய விடாது. தெரிய விடாத தடுக்கிறது தான் மாயை. அந்த மாயையிலேருந்து விலகி இதெல்லாம் தெரியணும் அப்படின்னாக்க வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் தான் ஆத்ம குணங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுலாம் தான் ஆத்ம குணங்கள். இதுக்கெல்லாம் ஒரே வழி குரு கிருபை இருக்கிறது தான். அந்த குருங்கிறவர் இந்த கண்ணை திறக்கணும், அந்த அகக்கண்ணை திறக்கணும். திறந்தால்தான் நமக்கு இப்படி எல்லாம் புரிஞ்சுக்க முடியும், இந்த குணங்கள்லாம் வரும். அதனால நாம என்ன பண்ணுவோம், இதோ கபிலரே தேவஹூதிக்கு பண்ணியிருக்கார், பெரியவாளே பாஷ்யபாடம் வரத்தே சுந்தராம்பாளை வரட்டும் தேவஹூதின்னு சொல்லியிருக்கா அப்படின்னா உடனே யார் வேணா பாஷ்யபாடம் படிக்கலாமா, யார் வேணா எதை வேணா பண்ணலாமா அப்படின்னு நமக்கு தோணிடும். அது தோணக்கூடாது. நமக்கு அப்படி ஒரு பக்குவம் வந்ததுன்னால், யோகிதை வந்ததுன்னால் நாம போய் தேடிண்டே போக வேண்டாம், கேட்க வேண்டாம். ஈஸ்வரனே நேரம் அதை எடுத்துன்னு வந்துருவார். இப்ப பாக்குறமே, ரெண்டு உதாரணத்துக்கே ரெண்டு ஸ்திரீகளை பார்த்துண்டா, யாக்ஞவல்கியரோட சம்சாரங்கள் எப்படி இருந்தா அவர் உபதேசம் பண்ணினா அப்படின்னா, அவளுக்கு அந்த யோகிதை இருந்ததுங்கிறத பார்த்தார், அதனால குருவா இவர் இருந்து கொடுத்தார். இப்போ தேவஹூதிக்கு அந்த யோகிதை இருந்ததுன்னா கபிலரே வந்து அதை அனுகிரகம் பண்ணினார். சுந்தராம்பாளுக்கு அப்படி இருக்கும்னா பெரியவாளே வந்து அனுகிரகம் பண்ணினா. அது மாதிரி நமக்கு அந்த யோகிதை வந்துடுத்துன்னா ஈஸ்வரனே அதை விட்டு வைக்க மாட்டார். பழுக்கிறதுக்கு தருணம் வந்துடுத்துனா பழுக்காத இருக்குமோ, பழுத்துடுத்துனா அப்புறம் மரத்துல ஒட்டுமோ, அதுக்குண்டான பக்குவம் வந்துடுத்துனா காலம் வந்துடுத்துனா தானே கனியராப்புல நமக்கும் அந்த யோகிதை இருந்துன்னா ஈஸ்வர அனுகிரகம் சும்மா விடாது, நம்மளை துரத்தினான்னு வந்து நமக்கு கொடுக்கும். அதுல தான் நாம திருடமா நம்பிக்கை இருக்கணுமே வழிய, இது மாதிரி ஒன்னு ரெண்டு அங்கங்க நடக்கிற ஒரு நிகழ்ச்சிகளை வச்சுட்டு நாமும் அது மாதிரி ஏதோ அவளை மாதிரி நமக்கு யோகிதை இருக்கிறாப்புலையும் அந்த பக்குவம் வந்துட்டாப்புலையும்லாம் நாம பிரமிச்சுக்க கூடாது. அந்த பிரமையை போகணும். அதுக்கு தான் குருகிட்ட பிரார்த்தனை பண்ணும், பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும். அந்த பிரமையை போக்கி நமக்கு அனுகிரகம் பண்ண முடியுது. அப்படி இதை எதுக்கு இவ்வளவு விவரமா சொல்றேன் அப்படின்னா, அந்த சுந்தராம்பா அப்படிங்கிற அந்த அம்மா எப்பேற்பட்ட பக்தியா இருக்கணும். பெரியவா வாக்கால இதோ வராபார தேவஹூதி வந்துட்டா அப்படின்னு சொல்றா, பாஷ்யபாடம் நடக்கிறதே இத்தாப்புல உட்கார சொல்றா அப்படின்னா அந்த அம்மாக்கு எப்படி பக்தி இருக்கணும், எவ்வளவு ஒரு பக்குவம் இருக்கணும், ஞான நிலையை அடைஞ்சவாளா இருக்கணும் அப்படின்னு. நம்ம தேசத்துல பல பேர் அது மாதிரி இருந்திருக்கா. ஸ்திரீகள்லாம் எப்படி பக்குவமா இருந்திருக்கா, விவேகிகளா இருந்திருக்கா. எத்தனையோ பேரை பார்க்கறமே, வரிசையா சொல்லிட்டு போகலாம். அதாவது
நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம காலத்துல நமக்கு ஒரு ஜெனரேஷன் முன்னாலுமே அப்படி இல்லை இருந்திருக்கா. ஆவுடைய அக்கா அப்படின்னு ஒரு அம்மாவை சொல்றா. அந்த அம்மாவோட வேதாந்த பாடல்கள்லாம் பார்த்தாக்க என்ன ஒரு ஸ்திதியில உள்ளுக்குள்ள அனுபவம் இருந்துன்னா இப்படி வார்த்தைகளாவே வெளியில வர அளவுக்கு இருந்திருக்காவெல்லாம். இப்படி பல பேர் பார்க்கிறோம் நாம. காரைக்கால் அம்மையார், ஔவையார், இப்படி பல ஸ்திரீகளை பார்க்கிறோம். அதுல ஒண்ணு போல இருக்கு இந்த சுந்தராம்பாங்கிற அம்மா. இப்பேற்பட்டவாள்லாம் இருந்தாக்க அந்த ஊர்லயே 2 வருஷம் இருக்கிறதுக்கு பெரியவாளுக்கு என்ன தடை அப்படிதான் இருந்திருக்கா. அதுக்கு மேல இந்த 49ஆம் வருஷம் திருடமருதூர் சாத்துர்மாசி சேர்த்தும் போது என்ன பண்ணா, இந்த வேதம் படிக்கிறத ஊக்குவிக்கணும். ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல வேதம் படிக்கிறது அப்படி பரம்பரையா, வேத பரம்பரையா தலைமுறையா வேதம் படிச்சு ஆகங்களை பண்ணி அனுஷ்டானம் பண்ணி அப்படி எல்லாம் அந்த பரம்பரை கூட என்ன ஆயிடுத்துன்னா, அந்த சூழ்நிலையில அந்த காலகட்டத்துல இனிமே வேதம் படிச்சா நமக்கு பொழப்புக்கு ஒண்ணுமில்லை, சாப்பாட்டுக்கு ஒண்ணுமில்லை, ஜீவனத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்திதியும் ஃபினான்ஷியலி அவ ரொம்ப வீக்கா போய் சமுதாயத்திலும் சொசைட்டிலும் ஒரு மரியாதை இல்லாத, மட்டு மரியாதை இல்லாத, அவளை ஏதோ ஹேளனமாலாம் நினைக்கிற ஸ்திதியெல்லாம் நாஸ்திகங்கள்லாம் பரவி இன்னும் அரசியல் சூழ்நிலையெல்லாம் வேற விதமா மாறி இப்படி எல்லாமே சூழ்நிலை முழுக்கலும் இந்த வேதம் படிக்கிறத ஒரு ஊக்குவிக்கிறாப்புல இல்லை, டிஸ்கரேஜ் பண்றாப்புல, இன்னும் வேண்டான்னு அதை விட்டு விலகி போறாப்புல தான் காலகட்டம் அப்படி போயிருந்தது. அந்த ஒரு சமயத்துல இதை எதிர்நீச்சல் போட்டு அதை காப்பாத்தி இன்னைக்கு வேதம் படிச்சவாள்லாம் இருக்கா, கௌரவமா இருக்கா, சௌக்கியமா இருக்கா, அவ லைஃப்ல நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கா. அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இந்த பிரபுவான மகானான காஞ்சி பெரியவா பண்ணினதுதான் அப்படிங்கிறது சர்வ நிச்சயமா எங்க வேணா நாம சத்தியம் பண்ணி சொல்லலாம். அவளோட கடினமான அந்த தாபம் முயற்சியினால்தான் நடந்தது. அப்படித்தான் இந்த வேதத்தை படிக்கிறத ஊக்குவிக்கணும், அந்த வேதம் படிச்சவாளுக்கு ஒரு உற்சாகம் வரணும் அப்படிங்கறதெல்லாம் மனசுல வச்சுன்னு பெரியவா பல திட்டங்கள் போட்டு பல காரியங்கள் பண்ணியிருக்கா. அதுல இந்த 49ஆம் வருஷம் என்ன பண்ணா, கல்வைத்த வாரம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை சொன்னா. இந்த கல்வைத்த வாரம் அப்படின்னு ஒரு பரீட்சை, ரொம்ப டஃப்பான பரீட்சை, கடினமான பரீட்சை. இத யஜுர்வேதத்துல, கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண யஜுர்வேதத்துல பெரியவா முதல்ல வச்சா. இந்த கல்வைத்த வார பரீட்சைன்னா என்ன அப்படின்னா, யாரு வேணா அந்த வேதம் படிச்சவா அதுக்கு பதப்பாடம் வரைக்கும் ஆயிருக்கணும். கிரமபாடி கணபாடி யாரா இருந்தாலும் சரி அவ வந்திருக்கணும். யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜட்ஜா நல்ல வித்வான்களா 3-4 பேர் இருப்பா. அவ என்ன பண்ணுவா, இப்ப எஜுர்வேதத்துல இத்தனை காண்டம் இருக்கு அப்படின்னா, 7 காண்டம் இருக்கு அப்படின்னா அதுல எத்தனை பிரச்சனைகள் இருக்கோ அவ சோழி போட்டு பார்ப்பா. சோழி போட்டு பார்த்து ஏதான ஒரு 4 அப்படின்னு நம்பர் வந்ததுன்னா 4வது பிரச்சனத்துல அந்த 4வது காண்டத்துல அதுல எத்தனை பிரச்சனம் இருக்கோ அதுல அத்தனை பிரச்சனத்துக்கு ஒன்னே சோழி போட்டு பார்க்க. அதுல என்ன நம்பர் வருதோ அத்தனாவது பிரச்சனம், அதுல அப்புறம் எத்தனாவது பஞ்சாதியிலேருந்து அப்படின்னு வரணும் அப்படின்னா அதுக்கு நம்பரை போட்டு பார்க்கறது. இப்படி போட்டு பார்த்து, அதாவது ஷீட்டு குலுக்கிறாப்புல, லாட்ரி ஷீட்லாம் குலுக்கிறாப்புல குலுக்கினா என்னென்ன நம்பர் வருதோ அது இத்தனாவது காண்டம், இத்தனாவது பிரச்சனம், இத்தனாவது பஞ்சாதியிலேருந்து அப்படின்னு வரும். அது வந்தோடனே எய்தாப்புல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாளோ அவள்கிட்ட இதை சொல்லுவா. இத்தனாவது காண்டத்துல இத்தனாவது பிரச்சனத்துல இத்தனாவது பஞ்சாதி அப்படின்னு சொன்னாக்க அது ஆரம்பிச்சு, அது ஆரம்பம் அதுலேருந்து ஆரம்பிச்சு 250 பதம் சொல்லணும். அதுக்குதான் சொன்னேன், முதல்ல பூர்ணமா அந்த சம்ஹிதையை சாக்கையை மூலத்தை படிக்கிறது, அப்புறம் மூலத்தையே பதம் பதமா பிரிச்சு படிக்கிறது. அடுத்து இந்த விகிருதி பாடத்துல முதல் பதப்பாடம் தான். அந்த பதப்பாடம் படிச்சவாளுக்கு தான் இது பதம் பதமா பிரிச்சு சொல்ல முடியும். இந்த பஞ்சாதியிலேருந்து 250 பதம் சொல்லணும். 250 பதம் சொல்லினா தப்பு இல்லாத, தங்கு தடை இல்லாத சொல்லணும். அதுல வேடிக்கை என்னன்னா, 251 சொன்னாலும் தப்பு, ஃபெயில். 249 சொல்லி நிறுத்தினாலும் ஃபெயில். 250 பதம் அப்படின்னால் ஆரம்பிச்சதுலேருந்து 250 பதம்னா கரெக்டா 250 பதம் இருக்கணும். ஒண்ணு குறைஞ்சாலும் தப்பு, கூடினாலும் தப்பு. அப்படின்னா எவ்வளவு கடினமா இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லிண்டே வரத்தையே அது சில சமயம் ஒண்ணு கூடிடலாம், குறைஞ்சுடலாம். இப்படி பதமா சொல்லிட்டு வரத்தையே அடுத்தது என்னங்கிறது மறந்து போனாலும் போயிடும். இப்படி பல கஷ்டங்கள்லாம் இதுல இருக்கு. இது எதுக்கான இப்படி மறக்கப்படாது, கரதல பாடமா இருக்கணும்.
அந்த வேதம்ங்கிறது. அதுக்காக தான் பெரியவா என்ன பண்ணா இந்த கல்வைத்த வாரம்ங்கிற பரீட்சை வச்சா. ரொம்ப அழகா இருக்கும். அதை போய் பார்த்தாலே த்ரில்லா இருக்கும். இப்பவும் பல இடங்கள்ல நடந்துன்னு இருக்கு. அதை முதல்ல இப்படி பண்ணினா அப்படின்னா திருடமருதூர்ல தான் பெரியவா பண்ணினா. இதுல கூட குறையாத சொல்லணும் அப்படின்லாம் சொல்றதுனால முதல் நாளைக்கு 3 பேர் பாஸ் பண்ணினா. எத்தனையோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. வேதம் படிச்சவாள்ல பல பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவா. இப்படி இந்த கூட்ட குறைச்சல் இல்லாத ஒழுங்கா சொல்லி நிறுத்தணும் அப்படின்னா, தங்கு தடை இல்லாத சொல்லி நிறுத்தணும்னா அவ அப்படி சொன்னவாதான் பாஸ் பண்ணினான்னு அர்த்தம். அதுல முதல் நாளைக்கு பரீட்சையில 3 பேர் பாஸ் பண்ணினா. நிறைய பேர் கலந்துனா அதுல 3 பேர் தான் பாஸ் பண்ணினா. இதை முதல் நாளைக்கு பார்த்தோன்னே மற்றவாளுக்கெல்லாம் உற்சாகம் வந்துடுத்து. அடுத்தது மறுநாளைக்கு 6 பேர் பாஸ் பண்ணினா. இப்படி அந்த லிஸ்ட் போறது. இந்த முதல் நாள் 3 பேர் பாஸ் பண்ணினோன்னு அவளுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கணுமே. என்ன கொடுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணினா பெரியவா ஸ்வர்ணம் கொடுக்கணும் அப்படின்னு. இருக்கிறதுலே உயர்ந்த சன்மானம் வேத வித்துக்களுக்கு பவுன் அப்படின்னால ஸ்வர்ணம் சம்பாவனை பண்ணும் அப்படின்ட்டு அந்த 3 பேருக்கும் 3.5 பவுன் 3.5 பவுன் அப்படின்னு கொடுத்தா. அதாவது 3.5 பவுன் அப்படின்னா இன்றைய கால கணக்கில் பார்த்தா 25 கிராம். 3 பேருக்கு 25 75 கிராம் சம்பாவனை பண்ணினா. மறுநாளைக்கு 6 பேர் பாஸ் பண்ணானும். உடனே பெரியவாளுக்கு என்ன பண்ணா அவ உற்சாகமா வந்து எல்லாரும் சேர்றா. முதல் நாளைக்கு 20-30 பேர் வந்து கலந்துண்டா. அதுல 3 பேர் பாஸ் பண்ணான்னா அடுத்த நாளைக்கு உடனே 50-60 பேர் வந்து கலந்துக்கிறா. அதுல 6 பேர் பாஸ் பண்றா. அப்படின்னா நாளுக்கு நாள் பார்ட்டிசிபேட் பண்றவாளும் ஜாஸ்தியாரா, அதுல வின் பண்றவாளும் ஜாஸ்தியாரா. அதனால இதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன என்கரேஜ் பண்ணும் அப்படிங்கிறதுனால மறுநாளைக்கு என்ன பண்ணா கல்வைத்த வாரம் அப்படின்னு வச்சிருக்கிறதுனால கல்லழைச்ச மோதிரம் பிரசன்ட் பண்ணணும். நல்ல நவரத்னம் மாணிக்கங்கள்லாம் இழைச்ச மோதிரம் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் பாஸ் பண்றாலோ அத்தனை பேருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அதை பெரியவா ஆசைப்பட மோதிரம் வேணும் அப்படின்னா நாளைக்கு கார்த்தால மோதிரம் வேணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்றது? உடனே என்ன பண்ணா கூட இந்த பக்தாள்லாம் பார்த்தவாள்லாம் அவ கையில போட்டுன மோதிரத்தெல்லாம் கழட்டி போட ஆரம்பிச்சுட்டா. முன்னமே சொன்னேன் பெரியவாளுக்கு காமாட்சி கோயில்ல தங்க விமானம் வேணும் அப்படின்னா அவ உடனே நகையெல்லாம் கழட்டி கொடுத்தா அப்படின்னு. அது மாதிரி இங்க எல்லாரும் மோதிரத்தை கேட்டு போயிட்டா. கிட்டத்தட்ட 25 மோதிரம் வந்து சேர்ந்து கொடுத்தோம். உட்கார்ந்து இந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணினோன்னா 25 மோதிரம் வந்து விழுந்து கொடுத்தோம். ஆனா பெரியவா என்ன பண்ணா எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காளோ அந்த 6 பேருக்கு மட்டும் 6 மோதிரத்தை எடுத்துன்னு மீதி எல்லாத்தையும் 19 மோதிரத்தையும் அவள்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டா. அதுதான் பெரியவாளோட நேர்மைங்கிறது. சரி வந்திருக்கு மீதி என்னைக்கானு வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்க மாட்டா. அப்பப்போ வருதா அப்பப்போ செலவழிக்கணும். அப்படி ஒரு பட்டகட்டையா ஞானியா இருந்தா. அந்த 6 பேருக்கு யாரோ பாக்கியசாலிகள், யாரோட 6 மோதிரம் போச்சு அவள்லாம் பரம பாக்கியசாலிகள். மீதி எல்லாருக்கும் சந்தோஷம். அதாவது மேற்கொண்டு உற்சாகம் வரும். நம்ம கொண்டு போனோம், நம்மளோட மோதிரம் இந்த காணிக்கையா போனோம், நம்மளோட மோதிரம் காணிக்கையா போனோம். இப்படி இந்த கல்வைச்ச வாரத்துக்கு மோதிரம் பிரைஸ் எல்லாம் கொடுத்தா. அப்படி இருக்கிறதே கரபாத்ரி சுவாமிஜி அப்படின்னு ஒரு மகான் வடதேசத்திலேருந்து அவர் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டார். அதாவது அப்போ அரசாங்கத்துல ஹிந்து கோடு அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரத்துக்கு ஏற்பாடாயிருந்தது. அதுல உள்ள சாதக பாதங்களை வச்சு அதுக்காக ஆதரவு திரட்டுறதுக்காக, அதை எதிர்க்கிறதுக்கு ஆதரவு திரட்டுறதுக்காக இந்த கரபாத்ரி சுவாமிஜி வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டார். இப்படி பல பேர் வந்து பல காரணங்களுக்காக தரிசனம் பண்றதே பெரியவாளோட யாத்திரை தொடர்றது.